தாதி ஜானகி அவர்கள் அப்படி பிரம்மகுமாரிகளுடைய காலம் சென்ற தலைமை நிர்வாகினி, அவங்களுடைய ஒரு புக் இருக்குது. இப்போ கூட நீங்கள் இதில் பண்ணால் கிடைக்கும். ஐ நோ ஹவு டு லிவ், ஐ நோ ஹவு டு டை. எனக்கு வாழவும் தெரியும், சாகவும் தெரியும். இது அவங்களுடைய ஃபேமஸ் டைலாக். நம்ம எல்லாருக்கும் வாழ தெரியுமா? சாகிறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிஸ்டர் சாகிறத பற்றிலாம் சொன்னாங்க. வாழ தெரியுமா உங்களுக்குலாம்? வாழ்ந்துட்டு இருக்கோமா? வாழ்கிறோமா? வாழறோமா இல்லை வாழறோம் நினச்சிட்டு இருக்கோமா? இன்ஃபேக்ட் எனக்கு சாக தெரிந்தால் எனக்கு வாழ தெரியும். சிம்பிள்ங்க. இவ்வளோ பேசிட்டேன், இதையும் பேசுவோம். மணி 7:15 ஆகுது. இன்னைக்கு 10 மணிக்கு நம்ம இந்த பாடிக்கு பாய் பாய் சொல்ல போகிறோன்னு வச்சுக்கலாம். நல்லா இருக்க போகிறீங்க, நோ ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணிக்கு நம்மளுக்கு பாய் பாய் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் என்ன பண்ணுவீங்க? யூ கேன் சே தட், டேக் த மைக். நோ, என்ன பண்ணுவீங்க நீங்கள் 10 மணிக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நான் போகிறேங்க, என்ன பண்ணுவீங்க? யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணணும்னு நினைக்கிறேனோ எல்லாருக்கும் கால் பண்ணிடுவோம். ஸோ யூ ஜஸ்ட் வாண்ட் டு, சில பேரோட பேசாமல் இருந்திருப்போம். திஸ் இஸ் மை லாஸ்ட், யூ வாண்ட் டு பிட் குட் பை அண்ட் தென் யூ வில் பி நைஸ் டு எவ்ரிபடி. பர்ஃபெக்ட். வேற நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லதா பண்ணுவீங்க. அப்புறம் தெரிஞ்சவங்கலாம் பார்ப்பீங்க. அப்புறம் 3 hours தான் இருக்கு. ப்ரே பண்ணுவீங்க. பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவோம். பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவீங்க. அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. பின்னாடி எல்லாரையும் சந்தோஷமா இருப்பீங்க. அப்புறம் கடனெல்லாம் கொடுத்துருவீங்க. அப்படியா? 10 மணிக்கு சாகக்கூடாதுன்னு நினைப்பீங்களா? உங்க கையில இல்லையே ஜி, என்ன பண்றது? 10 மணி ஆயிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள், என்ன பண்ணலாம்? பசங்களை கூப்பிட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுவீங்க. வேற சொல்லுங்க. போயிடுச்சு 5 நிமிஷம். டைம் இருந்துப்பீங்க. அப்புறம் நினைச்சிருவீங்க, கடவுளை நினைப்பீங்க. சொல்லுங்க பிரதர். ஓ ஏன், சரி ரைட்டு. யாருக்காவது இந்த 3 hours கிடைச்சிருக்கா? யாருக்காவது தெரியுமா 3 hours கழிச்சு நான் போறேன் அப்படின்ட்டு? ஸோ ஒவ்வொரு நொடியும் என்னுடைய கடைசி நொடி. அப்படி இருந்தாதான் என்னால் வாழ முடியும். நிறைய பேர் சொன்னாங்க, நான் போய் சாரி கேட்டுருவேன், தேங்க்ஸ் சொல்லிடுவேன், மன்னிச்சிடுவேன். இதை ஏன் நான் சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்? ஏன் என்னால், சரி தட்டிடுங்க, உங்களுக்காக தட்டிடுங்க. ஏன் நான் சாகிற வரைக்கும் அந்த டைம் வரைக்கும் நான் பெண்டிங்கில் வச்சு பேகேஜை கொண்டு போய் கடைசியாக சாரி சொல்லணும்? அது வரைக்கும் தூக்கிட்டே அலையணும்ல. ஸோ யாருக்கும் தெரியாது நான் எவ்வளோ நேரம் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஏன் ஜாலியாக இருக்கக்கூடாது? ஆஸ்க். ஏன் மனசில் பிடிச்சி வெயிட்டை தூக்கிட்டு இருக்கணும்? ஏன் சொல்லுங்களேன். இருக்கா என்ன? ஏதாவது பர்பஸ் இருக்கா என்ன? ஸோ ரெடியா? முடிஞ்சா ஓப்பனாக கேட்டுருங்க, போய் ஹக் பண்ணிக்கோங்க, சாரி தட்ஸ் ஓகே, மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களை மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா இல்லையா? நீங்கள் ஜாலியாக இருப்பீங்களா இல்லையா? இருப்பீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஸோ யாரெல்லாம் சாக ரெடி? என்னங்க ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு சாக ரெடின்னு கேட்குறீங்க? ஸோ யாரெல்லாம் சாக ரெடி? கை மெல்லமாக வருது, கையை போடுங்க, யோசிச்சு சொல்லுங்க. த ஒன் ஹூ நோ ஹவு டு டை, அவங்களுக்கு தான் வாழ தெரியும். யாரு இந்த நொடி நான், எனக்கு எந்த பேக்கும் இல்லைங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு யாரும் எதிரிகளே கிடையாது, ஐ நோ ஹவு டு டை அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. உங்களுக்கு தான் வாழ தெரியும். மீதி எவ்வளோ நாள் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கோ ஜாலியாக வாழ்வீங்க. எனக்கு இந்த நொடி நான் போக ரெடினா நான் இருக்கிற நேரம் ஃபுல்லாக வாழ ரெடி. சிஸ்டர் ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி. ரொம்ப முக்கியமான விஷயம், குட்டி குட்டி விஷயம் நான் கவனத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். டோன்ட் ஹாவ் டிஸ்பியூட் ஆன் யுவர் வெல்த். நான் போக போகிறேன். எத்தனையோ பேர், நிறைய பேர் அவங்க போனதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபினான்ஸ் சண்டை, டெத் பெட்டில் அப்துல் கலாம் சார் அடிக்கடி சொல்லுவார், எனக்கு பின்னாடி என்னுடைய டெத் பெட்டில் என்னுடைய பசங்க சண்டை போடக்கூடாது.
ஸோ ஹேவ் இட் ரெடி. யாருக்குமே தெரியாது, எல்லாமே ரெடியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக ஆரம்பிங்க. என்னுடைய அசட் டிஸ்போசல்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய தெரியாத விஷயங்களை சொல்லி வைப்பதாக இருக்கட்டும், நம்பிக்கை இருக்கணும்ல. உங்களுக்கு தெரியுமா நம்ம இருக்க போகிறோம் அப்படின்ட்டு. மரணம் ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ்னு சிஸ்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம ரெடியாக ஆகிறது இல்லையே. கரெக்ட். அண்ட் இட்ஸ் நாட் ஏஜ் போன். அந்த நாள்லாம் போயிடுச்சு, 80 வயசுக்கு அப்புறம் தான் நாங்கள் போவோம் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நம்ம மரணம் எப்போனா வரலாம், யாருக்குன்னா வரலாம். நல்ல விஷயம். திருப்பி நம்ம போய் பிறக்க போகிறோம், பார்க்க போகிறோம், மேலே போய் எனக்கு சாட்சிக்கு கூப்பிட போகிறோம், எல்லாம் கரெக்ட். ஆனால் போக ரெடியா? போக ரெடியா? 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 ஓகே. அப்படி ரெடினா நீங்கள் வாழ ரெடி. சூப்பர். லாஸ்ட் கொஸ்டின் டு டாக்டர். டாக்டர், 3 டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லிக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங். ஸோ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நம்ம வி ஹாவ் 5 பாடிஸ், 5 பாடிஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றது நம்ம சூத்ராஸில் யோகாஸ் அதெல்லாம் இதிலலாம் எழுதியிருக்கு. ஸோ அதில் வந்து 3 பாடிஸ் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஃபிசிக்கல் பாடி, எனர்ஜி பாடி அண்ட் மென்டல் பாடி. அது 3மே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா we can attain God or we can attain the bliss body. ஸோ எதுக்காக நான் இது சொல்கிறேன் அப்படின்னா, நான் என் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஐ பிலீவ் இன் ஹோலிஸ்டிக் வெல்னஸ். ஃபிசிக்கல் பாடி நம்ம சிஸ்டர் சொன்னாங்க, ஃபிசிக்கல் ஐஸில் வந்து சட்டில் பாடியை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது இட்ஸ் ரைட். ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ நாங்கள் இவ்வளோ சொன்னாலும் நம்ம மைண்டில் ஒரு இடத்துல வந்து அது உண்மையா இல்லையா அப்படின்றது ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு இல்லைங்களா? ஆல் ஆஃப் us we have the doubt, மேபி ரைட் மேபி நாட் ரைட். எதுக்காக அந்த டவுட் இருக்குது அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த டவுட் கிளியர் ஆகிடும். நம்ம டவுட்லேயே லைஃப் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் அந்த டவுட் வரக்கூடாது. அப்படின்னா why do we have that doubt அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சயின்ஸ் நம்ம எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, சின்ன வயசுலேருந்து கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூஃப் இருக்கும் போது தான் நம்ம நம்புகிறோம். இதுக்கு ப்ரூஃப் எங்கே இருக்குது? சட்டில் பாடி ப்ரூஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா சயின்ஸில் வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம ஃபிசிக்கல் சயின்ஸ் யார் பண்ணுறாங்க? எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் டன் பை மேன். நம்ம விஷன் இஸ் லிமிட்டெட். நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மட்டும்தான் தெரியும். இன்ஃப்ராரெட், அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரேஸ், வைஃபை, ப்ளூடூத், இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ரேடியோ வேவ்ஸ் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ கண்ணுக்கு தெரியாத விஷயமை வந்து சயின்ஸில் ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் வந்து நம்மளால் வந்து உணர முடியும். ஸோ இதில் வந்து நமக்கு சொன்னது என்னென்னா, there are 5 பாடிஸ்: அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஜ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா. 5 கோஷாஸ் ஆர் பாடிஸ். ஃபிசிக்கல் பாடி இஸ் அன்னமய கோஷா. நம்ம சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கல் பாடியாக மாறுது. நீங்கள் நம்ம பார்க்குறது ஏஜிங் அதெல்லாமே இட்ஸ் ஓன்லி ஃபார் த ஃபிசிக்கல் பாடி மட்டும்தான். அதுக்கு அடுத்தது வந்து பிராணமய கோஷா ஆர் எனர்ஜி பாடி. எனர்ஜி பாடின்றது நம்ம பிரெத். நீங்கள் வந்து எவ்ரி மினிட் இஃப் வி கேன் ஃபோக்கஸ் ஆன் த பிரெத், இன் அண்ட் அவுட், இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், நம்ம கரெக்டாக நம்ம பாதி தான் ப்ரீத் பண்ணுறோம், ஃபுல்லாக ப்ரீத் பண்ணுறது இல்லை. நம்ம நல்லா ப்ரீத் பண்ணாலே நம்ம எனர்ஜி பாடியில் வந்து பயங்கரமான எனர்ஜி கிடைக்கும். உங்களோட ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா எல்லாமே வந்து உங்கள் எனர்ஜி பாடியில் இருக்குது. ஸோ நல்லா இன்ஹேல் பண்ணி நல்லா எக்ஸேல் பண்ணுறது. வி ஷுட் பி மைண்ட்ஃபுல் ஆஃப் த பிரெத் எவ்ரி சிங்கிள் மினிட். தட் இஸ் எனர்ஜி பாடி. அது மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபிசிக்கல் பாடி எனிவே வி நோ வாட் டு டூ. நல்லா சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும், இதெல்லாமே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் எனர்ஜி பாடியை ஃபோக்கஸ் பண்ணால் தான் வந்து ஃபிசிக்கல் பாடி ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எனர்ஜி பாடி பிரெத்தில் ஃபோக்கஸ் பண்ணலைன்னா நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் எவ்வளோ பண்ணாலும் ரொம்ப ட்ரெயின்டாக தான் இருக்கும், உங்களுக்கு அந்த எனர்ஜி வராது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபோக்கஸ் ஆன் த எனர்ஜி பாடி. தேர்ட் பாடி இஸ் அ மென்டல் பாடி. மென்டல் பாடி இஸ் மனோமய கோஷா. அதில் தான் வந்து சிஸ்டரும் சொன்னாங்க, எக்ஸ்பிரஷன், சப்ரெஷன் அதெல்லாமே எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது நமக்கு தெரியணும். ஸோ மென்டல் பாடியும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த 3 திங்ஸ்: மூமெண்ட் ஃபார் த ஃபிசிக்கல் பாடி, மைண்ட்ஃபுல்னஸ் ஃபார் த மென்டல் பாடி அண்ட் ஆல்சோ மெடிடேஷன் ஃபார் யுவர் எனர்ஜி பாடி. இது எல்லாமே வந்து நம்ம பண்ணால் we can actually, there is no age. I don't believe in age. physical body மட்டும்தான் ஏஜ் இருக்குது. அப்போ தான் வந்து நம்ம அந்த bliss body நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. we can be happy. இப்போ each one of us have got that bliss body inside. நம்ம அந்த bliss bodyயோட தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம சோல்
has entered into this world with that bliss body. ஆனால் அது ஆக்சஸ் கிடையாது. ஏன் இல்லைன்னா இது எல்லாமே தடுக்குது. ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் எனர்ஜி பாடிஸ் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நம்ம அந்த பிளிஸ் பாடியை டச் பண்ண முடியாது, எது பண்ணாலும் டச் பண்ண முடியாது. ஸோ இது 3 நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. மீதி 2மே வந்து ஆல்ரெடி தேர். ஸோ இது 3 மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணால் லைஃப் இஸ் பிளிஸ். தட்ஸ் வாட் ஐ வுட் சே. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ டாக்டர். டுவர்ட்ஸ் எண்ட் நம்மளுக்கு சிஸ்டம் மெடிடேஷன் அப்படிங்கிறத பற்றி நிறைய இடத்துல கமிட் பண்ணாங்க. மெடிடேஷன் பண்ணால் அவங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். மெடிடேஷனில் உங்களுடைய கார்மிக் பெயின்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். பட் மெடிடேஷனாக என்ன? ஸோ இப்போ சிஸ்டர் வில் ஹெல்ப் அஸ் டு டூ மெடிடேஷன். ரெடியா? யாருக்காவது டைம் ஆகுது? நிறைய டைம் இருக்குது, கரெக்ட்? ஸோ மெடிடேஷனில் உட்காரும்போது எனக்கு டைம் இல்லைன்னு உட்காராதீங்க, எனக்கு நிறைய டைம் இருக்குன்னு உட்காரு. ஓகே, சிஸ்டர் வில் டேக் 5 minutes டு மெடிடேட். இப்போ மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில விஷயம் பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். இப்போ மேடம் வந்து சொன்னாங்க ரொம்ப அருமையாக, நம்ம ஃபிசிக்கல் ஐஸ்னால் நம்மளுடைய ஃபிசிக்கல், அதாவது சட்டில் பாடி பார்க்க முடியாது. முதல்ல என்னையே என்னால் பார்க்க முடியாது. இப்போ நம்ம வந்து டெய்லி வந்து கண்ணாடி பார்க்காதவங்க யாராவது இருந்தால் கை தூக்குங்க. கண்ணாடி நான் பார்க்கவே மாட்டேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? டெய்லி எதை பார்க்குறீங்க? ஃபிசிக்கல் பாடி தெரியுதா கண்ணில்? மென்டல் பாடி தெரியுதா? இல்லை எனர்ஜி பாடி என்ன தெரியுது? ஃபிசிக்கல் பாடி மட்டும்தான் நம்ம கண்ணில் பார்க்குறோம், சரிங்களா? அதில் நான் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு தெரியாத, நம்ம வந்து இந்த உடல் தான் நான் நினச்சிட்ருக்குறோம், சரிங்களா? இப்போ இந்த மைக்கு யாரோடையது? என்னோடைய மைக்குன்னு நான் சொல்கிறேன். நான் மைக்குன்னு சொல்லலாமா? நான் வேறு, என்னோட இது வேறு. இப்போ நாம் வந்து அந்த மிரரில் என்ன பார்த்தோம்? என்னையை தான் நான் பார்த்தேன்னு நினச்சிட்ருக்கிறேன். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், உடம்பு சரியில்லை, டாக்டர் உடம்பு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம். என்னோடைய உடம்பு வலிக்குதுன்னு சொல்கிறோமா, நான் வலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா? நானா என்னோடையதா? உடல் யாரோடையது? உடல் என்னோடையது. நான் உடலா? நான் மைக்கா? இல்லை. அப்போ நான் வலிக்கிறேன், நான் ரொம்ப எனக்கு வந்து உடல் நலம் சரியில்லைன்னு தான் சொல்கிறோமே தவிர நான் சரியில்லைன்னு சொல்கிறோமா? இல்லை. அப்போ என்னோடைய உடம்பு வலிக்குதுன்னு சொல்கிறோன்னா நான் யார்? இப்போ வந்து லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, ஏசி கூட ஓடுது, மைக் ஒர்க் ஆகுது, இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது என்னது? எலக்ட்ரிசிட்டி பவர். எலக்ட்ரிசிட்டி பவரை கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாத. அதே போல தான் இந்த உடல் வந்து கர்ம இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மா ப்ளஸ் இந்திரியம். இந்திரியம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு. கண் வந்து எதுக்காக? பார்க்குறதுக்காக, காது கேட்குறதுக்காக, வாய் கை காரியம் செய்கிறதுக்காக, பாதம் மூலமாக நடக்கிறோம். இது வந்து கர்ம இந்திரியம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஆனால் இதை இயக்குறது யார்? நான் ஆத்மா. இந்த உடலுக்குள்ள 2 புருவத்துக்கு மத்தியில் ஹரிசாண்டலாக ஒரு கோடு போடுங்க. இங்கே உச்சம் தலையிலேருந்து வேர்ட்டிக்கலாக ஒரு கோடு போடுங்க. 2ம் மீட் பண்ணுற இடத்துல தான் நம்மளுடைய சோல், சின்ன பாயிண்ட் ஆஃப் லைட்டு. அங்கே இருந்து பிட்யூட்டரி கிளாண்ட் மூலமாக அதுக்கப்புறம் பிரெயினுக்கு வந்து மெசேஜ் போகுது. பிரெயின் மூலமாக கர்ம இந்திரியங்கள் இயங்குது. போகும்பொழுது இந்த சோல் வந்து என்ன பண்ணிடும்? ஃபுல் எனர்ஜி கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் போகும். ஆனால் சோலுக்கு தான் அழிவு இல்லைன்னு பார்த்தோம், சரிங்களா? இப்போ நான் அப்படின்றது எதை குறிக்குது? நான் ஒரு ஆத்மா. அந்த சோல் இருக்கு இல்லைங்களா, அந்த சோலை உணர்ந்து நம்ம வந்து இப்போ பரமாத்மாவை நினைக்க போகிறோம். அவரும் வந்து சுப்ரீம் சோல், அவரும் பாயிண்ட் ஆஃப் லைட்டு தான், நானும் பாயிண்ட் ஆஃப் லைட்டு தான். ஆனால் வந்து என்ன வித்தியாசம்னா, நான் வந்து பர்த் ரீபர்த்தில் வரேன், வேஷம் போட்டிருக்கேன். கடவுள் வந்து அஷரீரி, அஜன்மா, பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர், அஷரீரி, சரீரமற்றவர், ஒளியானவர். அவர் எங்கே இருக்கிறாரு? மேலே. நான் எங்கே இருக்கேன்? கீழே ஃபிசிக்கல் பாடியில் இருக்கேன். இப்போ நாம் வந்து இந்த மெடிடேஷன் பேர் ராஜயோக மெடிடேஷன். இது வந்து அனைத்து யோகத்திலும் மிக சிறந்த யோகம் ராஜயோகம்.
இந்த ராஜயோகம் அப்படிங்கிறத நான் ஆத்மானை உணர்ந்து பரமாத்மாவிட்டிருந்து சக்தி வாங்கிறது, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம பண்ணலாமா? இது பண்ணணும் அப்படின்னா நம்ம மைண்டு மட்டும் இருந்தால் போதும், மற்றபடி ஈஸியாக நம்ம வந்து பண்ணலாம். நான் அப்படின்றது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு சக்தி. சரிங்களா? அப்போ நான் இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் ரெண்டு விஷயம் நடக்குது. நான் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும், நான்றது ஆத்மா, இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் இந்த உடல் அழுகிறது கிடையாது. சரிங்களா? ஆத்மா வந்து வெளியில் போன உடனே என்ன கேட்குறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், பாடி எப்போ எடுக்க போகிறாங்க? அப்போ அவர் என்ன ஆகிடுறாரு? பாடி ஆகிடுறாரு, அவர் வெளியில் வந்துட்டார். சரிங்களா? அது இன்னொரு பர்த்துக்கு போகிறாங்க, நெக்ஸ்ட் ஜேர்னி ஆரம்பமாகுது. நெக்ஸ்ட்டு ஒரு கர்ப்பத்தில் போய் அந்த ஆத்மா வந்து பாவ புண்ணிய அனுசாரம் பர்த்து கிடைக்கும். நம்ம கர்ம அனுசாரம் தான் நம்மளுக்கு பர்த்து கிடைக்குது. இன்றைக்கி நம்மளோட பர்த்துக்கு கூட யார் காரணம்? கடவுளோ மனுஷங்களோ யாரும் காரணம் இல்லை, என்னோட கர்மா தான் காரணம். அதனால் இந்த அக்செப்டன்ஸ் பவர் வந்து நம்ம வாங்கிக்கணும். சரிங்களா? என்னுடைய இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு என்னுடைய கர்மா தான் காரணம், என்னுடைய பாஸ்டில் செஞ்சது தான் ப்ரெசண்ட்டில் வந்திருக்கு. ப்ரெசண்ட்டில் நான் நல்லது செஞ்சோம்னா என்னோடய ஃப்யூச்சர் அருமையாக இருக்கும். அப்போ ப்ரெசண்ட்டில் நல்லது செய்யணுன்னா இன்னர் ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக வேணும். அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்துக்கு நாம் இப்போ கடவுளை மீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ரெடியாக மீட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க, ஃப்ரீயாக உட்காருங்க. இந்த ஸ்பைனல் கார்டெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி உட்காருங்க. நாம் வந்து எண்ணங்கள் மூலமாக தான் மேலே போக போகிறோம். நம்ம சொல்கிறத கவனமாக கேளுங்க, திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம், மனசால் அது அப்படியே விஷன் மாதிரி பாருங்கள். ஓம் சாந்தி. நான் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றிலும் கேட்கக்கூடிய சிறு சிறு சப்தங்களிலிருந்து விடுபட்டு என்னுள் நான் ஆழமாக செல்கின்றேன். ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த இன்சான் உடலில் நெற்றியில் இரு புருவங்களின் மத்தியில் ஒரு பிரகாசமான ஜோதி சுரூபமாக ஆத்மாவாகிய நான் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய எனக்கு மரணம் என்பது கிடையாது. நான் காலத்திற்கும் தூரத்திற்கும் அப்பாற்பட்ட உயிர் சக்தி ஆவேன். இந்த உடல் எனும் வேஷம் போல இந்த உலக நாடக மேடையில் பல வேஷங்கள் அணிந்து நடித்து வந்து இருக்கின்றேன். ஆனால் நான் இந்த உடல் அல்ல, இந்த உடலை இயக்கக்கூடிய அற்புதமான உயிர் சக்தி ஆத்மா ஆவேன். என்னுடைய எண்ணங்கள் மூலமாக இந்த உடலிலிருந்து விடுபட்டு என்னுடைய உண்மையான வீட்டை நோக்கி பறந்து செல்கின்றேன். இந்த கட்டிடத்தை கடந்து விண்ணில் சென்று கொண்டே இருக்கின்றேன். மேக கூட்டங்களை எல்லாம் கடந்து சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து
சூக்ஷ்ம உலகத்தையும் கடந்து என்னுடைய உண்மையான வீடான பரந்தாமம் ஆத்ம உலகத்தை அடைகின்றேன். இந்த உலகம் ஸ்வயம் ஒளி வீசக்கூடிய உலகமாக இருக்கின்றது. செம்பொன் நிறமான கதிர்களால் சூழ்ந்து காணப்படும் இங்கு நான் நுழைந்த உடனே ஆழ்ந்த இனிமையான அமைதியை நான் அனுபவம் செய்கின்றேன். இதுதான் என்னுடைய சொந்த வீடாகும். தெரிந்தோ தெரியாமலோ மேலே போனாதான் நிம்மதி என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் உண்மையிலேயே இந்த வீடு ஆழ்ந்த இனிமையான அமைதியின் கிரணங்களால் சூழ்ந்து காணப்படுகின்றது. இங்குதான் ஆத்மாவாகிய என்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் விளங்கும் பரமாத்மாவை காண்கின்றேன். இறைவனும் என்னை போன்றே ஜோதி ஸ்வரூபமாக பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருக்கின்றார். இறை தந்தையிடமிருந்து அன்பின் கிரணங்கள் நான் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். கடைசி வரையிலும் எனக்கு துணையாகவும் துணைவனாகவும் இருக்கக்கூடிய இறைவன் தூரமாக இருந்தாலும் மனதினால் அருகாமையில் இருக்கின்றார். என்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் பார்த்து பார்த்து பூர்த்தி செய்யக்கூடிய இறைவன் என்னுடைய சொந்த தந்தை ஆவார். அவருடைய துணை இருக்கும் வரை எதை பற்றியும் எனக்கு கவலையே இல்லை. இறை தந்தையிடமிருந்து அந்த அன்பின் ஒளிக்கிரணங்கள் என்னுடைய மன காயங்களுக்கு மருந்தாக இருக்கின்றது. என்னுடைய மனம் ஹீல் ஆவதை உணர்கின்றேன். இறை அன்பு மனித அன்பிலிருந்து மாறுபட்டது ஆகும். எந்த விதமான பலனை எதிர்பார்க்காத சுயநலமற்ற பவித்திரமான தூய்மையான இறை அன்பில் நான் மூழ்கிக் கொண்டே இருக்கின்றேன். இந்த அன்பு மனோபலத்தை அதிகரிக்கின்றது, இழந்த சக்திகளை அளிக்கின்றது. தெரிந்தோ தெரியாமலோ இந்த பிறவியிலும் முற்பிறவைகளிலும் அறியாமல் செய்த பிழைகளையும் பாவங்களையும் என் தந்தையின் முன்பாக சமர்ப்பணம் செய்கின்றேன். இறை தந்தையிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கிரணங்கள் அந்த பாவ மூட்டைகளை எரித்து விடுகின்றதா? என்னுடைய மன பாரங்கள் நீங்கிய உணர்வு ஏற்படுகின்றதா? இது நாள் வரை என்னுடைய மனதில் சுமந்த சுமைகள் மற்றும் பாரங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு விட்டன. என்னுடைய உள்ளமானது பரிசுத்தமான மிகவும் லேசான உள்ளமாக மாறுகின்றது. இறை தந்தையிடமிருந்து அன்பு, அமைதி, சுகம், பேரானந்தம் போன்ற தெய்வீக குணங்களை பெற்றுக்கொள்கின்றேன். ஒரு தாய் கோழியானது பருந்திடமிருந்து தன்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பது போன்று என் தந்தை எனக்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்கின்றார். நான்
என்றும் தனிமையில் இருப்பது கிடையாது. என்னுடன் இறைவனே இருக்கின்றார். நான் இறைவனின் முழுமையான பாதுகாப்பில் இருக்கின்றேன். யாரை தேடிக்கொண்டிருந்தேனோ அவரை அடைந்த உணர்வோடு மன நிறைவோடும் பூமியை நோக்கி இறங்கி வருகின்றேன். இந்த உடலில் இரு புருவங்களின் மத்தியில் வந்து அமர்கின்றேன். என் தந்தையிடமிருந்து நான் பெற்ற ஆழ்ந்த அமைதியும் அன்பும் என்னுடைய இந்த பிசிக்கல் பாடி உடல் முழுவதும் பரவுகின்றது. நான் முழுமையான ஆரோக்கியம் நிறைந்தவனாக இருக்கின்றேன். என்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கின்றது. எமோஷ்னலா இண்டிபெண்டாக இருக்கின்றேன். நான் எதையும் சப்ரஸ் பண்ணவோ அல்லது எக்ஸ்பிரஸ் பண்ணவோ தேவையில்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் உடனடியாக இறைவனிடம் ஷேர் செய்து கொள்கின்றேன். என்னுடைய மனசு காலியாக இருக்கு. ஆழ்ந்த அமைதியும் உண்மையான அன்பும் மன மகிழ்ச்சியும் மனோபலமும் நிறைந்து காணப்படுகின்றது. என்னிடமிருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் இந்த உலகம் முழுவதும் பரவுகின்றது. அனைத்து ஆத்மாக்களும் என்னுடைய சகோதர ஆத்மாக்களே. அவர்களுடைய உள்ளமும் அமைதியினாலும் அன்பினாலும் மகிழ்ச்சியினாலும் மனோபலத்தினாலும் நிரப்பப்படுகின்றது. 5 தத்துவங்களும் ஆழ்ந்த அமைதி அடைகின்றன. அனைத்து ஜீவராசிகளும் அமைதி அடைகின்றன. என் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் அமைதி அடைகின்றது. நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அடுத்த அடி எடுத்து வைக்கின்றேன். இது முடிவல்ல, ஆரம்பமாகும். இனி நான் இந்த ஆன்மீக பயணத்தில் இருந்து எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் நற்செயல்களை செய்வேன் என்று மனதால உறுதி எடுத்துக்கொள்கின்றேன். என்னிடமிருந்து வரக்கூடிய இந்த ஆழ்ந்த அமைதியானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுகின்றது. முழு பிரபஞ்சமும் ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடுகின்றது. நான் ஒரு அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மெடிடேஷன் ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்படி வெளியில் பேசுகிறீங்க. மெடிடேஷன் உங்களோடான ஒரு அழகான தொடர்பு.